ஆண்டவருக்கு மகிமை உண்டாது. 84ஆம் சங்கீதம் 84ஆம் சங்கீதம் 11வது வசனம். 84வது சங்கீதம் 11வது வசனம். எல்லாரும் இணைந்து நாம் சத்தமாக வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதீரார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த மாதத்தில் தேவன் நமக்கு தந்த வார்த்தை, அவருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் கொடுத்த வார்த்தையை நாம் பிடித்து கொண்டு சுடர்களைப் போல மாயமான இந்த உலகத்தில் கர்த்தருக்காக பிரகாசிக்க கர்த்தர் நமக்கு என்னச்சுன்னா வார்த்தையை தந்து நம்மை நடத்துவார். ஸ்தோத்திரம். தேவனாய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை என்ன செய்ய மாட்டாரா? அதை வழங்காதிர அப்படின்னா மறக்க மாட்டார். ஸ்தோத்திரம். விட்டு விட மாட்டார். அவன் ஒரு நாள் என்னச்சுன்னா அவருக்கு மறதி வராது. உண்மையாக நடந்தால் நன்மை அவர் செய்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொஞ்சம் பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனாய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கும் எனக்கும் அவர் எப்படி இருப்பார் அப்படின்னா கேடகமாக பாதுகாப்பாக இருப்பார். நம்மை பாதுகாப்பாக இருந்து தேவன் நம்மை நடத்துவார். ரெண்டாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். கிருபை என்பது என்ன? நீங்களும் நானும் நிர்மூலமாகாமல் இருக்க அவருடைய கிருபை நமக்கு தேவை. அல்லேலூயா. தாவீதுக்கு ஆண்டவர் சொன்னால், நான் உனக்கு உனக்கு ஆலயத்தை கட்டணும் வாஞ்சித்த தாவீதுக்கு ஆண்டவர் சொன்னால், நான் உனக்கு வீடு கட்டுவேன்னு சொன்னான். வீடு கட்டுவேன்னு சொன்னவர் என்ன சொன்னார்னா, அவனுடைய வீட்டை குறித்து எப்படி சொன்னாருன்னா, நான் ஒரு நித்திய கிருபையோட உனக்கு இறங்குவேன்னு சொன்னான். இந்த கிருபை என்ன செய்யும்? அவன் வீட்டில் விளக்கு அணைஞ்சு போகாதுன்னு கர்த்தர் சொன்னான். அப்படின்னு என்ன சொன்ன, சந்ததி அற்று போகாது என்று கர்த்தர் சொன்னான். அதோடு கூட உன் சிங்காசனத்தை நான் நிலைக்க பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா. அந்த கிருபை இருந்தனால தான் அவன் சந்ததி அழியலை. அவனுடைய என்னச்சுன்னா சிங்காசனம் நிலைக்கப்பட்டது. அவனுடைய ராஜ்யபாரம் என்னச்சுன்னா அந்த தாவீதின் ராஜ்யபாரம் நிலைக்க கர்த்தர் கிருபையை கொடுத்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பவுல் சொல்லுகிற ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இந்த முள்ளு என்னை விட்டு விலகட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். கர்த்தர் சொன்னா, என் கிருபை உனக்கு போதும். இந்த கிருபை நம்முடைய பலவீனத்தில் பலன் கொடுக்கும். இந்த கிருபை நம்மளை பாதுகாக்கும். இந்த கிருபை நம்மை அழியாதபடி என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், நம்முடைய சந்ததிகளை என்னச்சுன்னா பாதுகாத்து நடத்துகிறது. நம்மை நிலைநிறுத்துவதோட கிருபை. அதனால வேதம் சொல்லு, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெறுந்தாலும் அப்படியே கிருபை ஒரு நாள் நம்மை விட்டு விலகாது. அல்லேலூயா. எனவே அந்த கிருபையை அவர் அருளுவார், மகிமையை அருளுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மகிமை என்பது என்ன? யோவான் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, இவ்விதமா இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமையை விளங்க பண்ணினார் என்று வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. முடியாத ஒரு சூழ்நிலையிலும் ஆகாத ஒரு நிலைமையிலையும் கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவதே மகிமை. அல்லேலூயா. அவருடைய அற்புதமான செயல், ஆச்சரியமான செயல், வல்லமையான செயலை விளங்க பண்ணுவது மனிதனால முடியாதது தேவனாலே முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திர. வனாந்தரத்தில் லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே நடத்தி கொண்டு வருகிறார். அவர்களுக்கு சாப்பிடுவதற்கான ஆகாரம் இல்லை. எல்லாம் முறுமுறுத்து மோசேக்கு விரோதமாய் செயல்பட்டார்கள். மோசே தேவ சமூகத்தில் விழுந்தான். கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது, விடிய காலத்தில் என் மகிமையை காண்பாய். அல்லேலூயா. விடிய காலத்தின் மகிமையை காண்பாய் என்று கர்த்தர் சொன்னார். என்ன மகிமை? வனாந்தரத்தில் வழியும் அவாந்தர ஆறுகளை உண்டாக்குகிற தேவன் வனாந்தரத்தில் லட்சாதி லட்ச ஜனங்களை போஷிக்கும்படியாய் வானத்தின் மன்னாவை வெளிப்படுத்தி அவர் மகிமையை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. எனவே தேவன் செய்கிற செயலே அவருடைய மகிமை. இந்த மாதத்தில் கர்த்தர் தம்முடைய செயலை, தம்முடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில் என்ன வெளிப்படுத்தி, அந்த வெளிப்படுத்தின் வல்லமையினால் தம்முடைய ஆசீர்வாதத்தை நமக்கு அருளுவாராக. அல்லேலூயா.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவன் கொடுத்த கற்பலகை என்ன உடைத்து போட்டு விட்டார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போ, என் தூதன் வருவான் என்று சொன்னார். ஆனால் மோசே சொன்னார், நீர் வராமல் ஆண்டவரே எங்களை கொண்டு போக வேண்டாம் என்று என்ன சொன்ன ஸ்தோத்திரம். மோசே ஆண்டவரிடத்தில் கெஞ்ச கேட்டார். ஆண்டவர் சொன்ன, அப்படி என்றால் நீ உன்னை ஆயத்தப்படுத்தி நான் உனக்கு குறித்திருக்கிற மலை ஒன்றில் உச்சியில் வந்து நில் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். நின்ற பொழுது ஆண்டவர் சொன்னது, என் மகிமையை காண்பா என்று கர்த்தர் சொன்னார். அந்த மகிமை என்ன? எந்த ஜாதி இடத்தில் செய்யப்படாத அதிசயமான கிரியைகளை எல்லா ஜனங்களுக்கு முன்பாக நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. இந்த மாதத்திலே ஆண்டவருடைய செயலை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்க தேவன் தம்முடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில, குடும்பத்தில், வேலையில, தொழிலில், படிப்பில், ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் விளங்க பண்ணுவாராக. அந்த மகிமை வெளிப்படும். அல்லேலூயா. அடுத்து, உத்தமமாய் நடக்கிறவர்கள் நன்மையை வழங்காதிரார். ஸ்தோத்திரம். தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் எந்த ஒரு தேவ பிள்ளை நேர்மையாக, கர்த்தருக்கு பரிசுத்தமாக, சாட்சியாக எந்த ஒரு தேவ பிள்ளை வாழுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் நமக்கு இந்த வருஷத்தில் சொன்ன அந்த 7 நன்மைகளையும் கர்த்தர் தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஆலயத்தின் நன்மையை தருவார், தேசத்தின் நன்மையை தருவார், கையின் பிரயாசத்தின் நன்மையை தருவார், ஆசீர்வாதத்தின் நன்மையை தருவார். ஸ்தோத்திர. தீமைக்கு தக்க நன்மையை ஆண்டவர் நமக்கு தருவார். அது மட்டுமல்ல, நமக்கு விரோதமாய் வந்த அத்தனை தீமையான காரியத்தையும் நன்மையாகவே ஆண்டவர் முடிய பண்ண தேவன் வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் நமக்கு கேடகமாய் பாதுகாப்பாய் இருக்க வேண்டும் என்றால், அவருடைய கிருபை நமக்கு வெளிப்பட வேண்டும் என்றால், அவர் மகிமை நமக்கு வெளிப்பட வேண்டும் என்றால், அவர் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால், கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? யாருக்கு அதை செய்வேன் என்று கர்த்தர் சொன்னார். ஸ்தோத்திரம். 84ஆம் சங்கீதத்தில் ஸ்தோத்திரம் 2ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது. 4ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டே இருப்பார்கள். 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த ஒரு தேவ பிள்ளை கர்த்தருடைய ஆலயத்தை வாஞ்சித்து, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டு, கர்த்தருடைய ஆலயத்தில் நினைச்சின ஸ்தோத்திரம் இரவு பகலும் கர்த்தருடைய ஆலயத்திலேயே எந்த ஒரு தேவ பிள்ளை மனமகிழ்ச்சியாய் நீடித்திருக்கிறார்களோ அந்த தேவ பிள்ளைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு கேடகமாய் பாதுகாப்பாய் இருப்பேன், நான் உனக்கு கிருபை அருளி செய்வேன், நான் என் மகிமை அருளி செய்வேன், நான் உனக்கு நன்மையை குறைவில்லாமல் தருவேன் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி விசுவாசித்தால் ஆண்டவருக்கு ஆமென் என்று சொல்லி அல்லேலூயா என்று சொல்லலாமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, ஆலயத்தில் என்ன செய்வோம்? ஆலயத்துக்கு வந்தால் ஆசீர்வாதமா? இல்லை. 2ஆம் வசனம் சொல்லுகிறது, என் ஆத்துமா கர்த்தரை நோக்கி கெம்பீர சத்தம் இடுகிறது. 84:2 வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் ஆத்துமா தேவனை நோக்கி என்ன செய்கிறதா? என் இருதயம் என் மாமிசமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீர சத்தம் இடுகிறது. அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தில் வருகிற சும்மா அல்ல, தேவனுடைய ஆலயத்தில் வருகிறவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த பழக வேண்டும். நம்முடைய நாவுகள் திறக்கப்பட வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அதனால் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவன் இப்படி சொல்லுகிறார், அவர்கள் எப்பொழுதும் அவரை துதித்துக் கொண்டே இருப்பார்கள். ஆண்டவர் அதான் சொன்னார்,
ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று கர்த்தர் சொன்னார். எந்த ஒரு நாவுகள் கர்த்தரை துதிக்கிறதோ, எந்த ஒரு நாவுகள் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறதோ, எந்த ஒரு நாவுகள் தேவனை முறுமுறுக்காமல் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறதோ, அந்த ஆலயத்தில் வந்து கர்த்தரை தோத்தரிக்கிற பிள்ளைகளுக்கு, ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கேடகமாய் இருப்பார். கர்த்தர் ஆமை ஸ்தோத்திரம் கிருபையும் ஆமை மகிமையும் அருளை செய்வார். கர்த்தர் நன்மையும் குறைவில்லாமல் தேவன் தருவார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அதே நச்சின ஸ்தோத்திரம் 84:5 வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லுகிறது, உம்மில் பலன் கொள்ளுகிற மனுஷன். ஆமை ஸ்தோத்திரம். ஆலயம் என்பது என்ன? நம்ம என்ன சார்ஜ் பண்ணுகிற இடம். ஆமை ஸ்தோத்திரம். உயிர்ப்பிக்கிற இடம். எதனால் உயிர்ப்பிக்கப்படுகிறது? தேவ பலத்தினாலே உயிர்ப்பிக்கப்படுகிற இடம். ஹல்லேலூயா. அதனால தான் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோன் தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். ஆமென். கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. மரித்தவர்களும் மவனத்தில் இருக்கிறவர்களும் தேவனை துதியார்கள். ஆமென் ஸ்தோத்திரம். தேவ அபிஷேகத்தின் பலன், தேவ அந்த அபிஷேகத்தின் வல்லமை வெளிப்பட்டால் நுகம் உடையும். ஆமென் ஸ்தோத்திரம். கட்டுகள் உடையும். இந்த பலன் நமக்குள்ளாய் இருந்தால் என்ன நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 31, 32 வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை அங்கே சொல்லுகிறது. ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசி 40, 30, 31, 32 வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கலைகளைப் போல சட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையா, நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். வாலிபர்கள் சோர்ந்து போவார்கள், இடறி விழுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். இந்த பலன் என்ன செய்யும்? இந்த பலன் நம்முடைய வாழ்க்கையில ஆமென் என்னத்தை உண்டாக்கும்? 2 கொரிந்தியர் புத்தகம் வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களாய் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்க விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இந்த அபிஷேகத்தை, இந்த வல்லமையை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களுக்குள்ளாய் இருப்பதினாலே 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நாங்கள் எப்பக்கமும் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை, கலக்கம் அடைந்தாலும் மனம் முறிவு அடைவதில்லை, அமிஸ்த துன்பப்படுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டாலும் மடிந்து போவது இல்லை. அந்த பலத்தின் மேல் பலன் அடைந்து அந்த பலனை நம்மை ஜெயமுள்ளவர்களாய் மாற்ற வல்லமை உள்ளது. ஆமதிக்கிறவங்க எல்லாம் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல சத்தமா சொல்லுங்க. அந்த பலத்தை நிறைப்பப்பட்டவர்களாய் ஆமென். ஒரு நிமிஷம் நல்ல கரம் தட்டி அந்நிய பாஷைகளை பேசி ஆமென் இந்த பலத்தின் மேல் பலன் அடைய. துன்பம் நம்மை ஒன்று செய்ய முடியாது, போராட்டம் நம்மை ஒன்று செய்ய முடியாது, பாடு நம்மை ஒன்று செய்ய முடியாது. தேவ பலத்தில் இருக்கும் பொழுது உம்மால ஒரு சேனைக்குள் பாய்வே, உம்மால ஒரு மதிலை தாண்டுவே, தேவரின் விளக்கை ஏற்றுவே, என் இருளெல்லாம் வெளிச்சமாக. நன்றி ஆவியானவரே. அவருடைய பலன். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள், அவரை துதிக்கிற பிள்ளைகள், ஆமென் ஸ்தோத்திரம், அவருடைய சமூகத்தில் பலன் கொள்ளுகிறவர்கள். 84:5 மறுபடியும் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் இருதயத்தில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள், அவர்கள்தான் பாக்கியவான்கள். தேவ ஆலயத்தில் வந்திருக்கிற தேவ ஜனமே, ஆமென் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம். நாவிலே கர்த்தரை துதிக்கிற துதி இருக்கிற
சொல்லுகிறது. ஆமென். தேவன் தந்த அபிஷேகத்தை இந்த மண்ணான பாண்டத்தில் நாம் பெற்றிருக்கிறோம். அந்த தேவ அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நீங்களும் நானும், ஆமென், ஸ்தோத்திரம், ஆண்டவர் சொல்லுகிறார், தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள். அல்லேலூயா. நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கிறதா? அவருக்கு உகந்ததா இருக்கிறதா? அவருக்கு பிரியமானதா இருக்கிறதா? அவருக்கு ஏற்றதா இருக்கிறதா? அவர் நாம் நடக்கிற நடைகள் அவரை சந்தோஷப்படுத்துகிறதா? அவருக்கு ஏற்ற நடையை ஓடி இருப்பார்கள், அவர் சமூகத்திலே காத்திருக்கிறவர்கள். அது மட்டுமல்ல, 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. யாரை நம்புவாங்க? யாரை நம்புவாங்க? மனுஷன் அல்ல, பலன் அல்ல, ஆமெஸ்தோத்து நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் அல்ல, கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதத்தில் கர்த்தரை தான் சொன்னா. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய தேவன், ஆமென், ஸ்தோத்திரம், அவர் நமக்கு கேடகமும், அவர் நமக்கு என்ன சின்ன ஸ்தோத்திரம், ஆமென், கிருபையும் மகிமையும் அருளி செய்து அவர், ஆமென், ஸ்தோத்திரம், அவர் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். எனவே இந்த மாதத்தில் தேவ சமூகத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே, ஆலயத்தை நாடுவோம், ஆலயத்தை வாஞ்சிப்போம், ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக இருப்போம், ஆலயத்தில் ஆண்டவரே நாங்கள் காத்திருப்போம். ஆண்டவரே, அது காத்திருப்பது எதற்காக? உம்மை எப்பொழுதும் துதித்து கொண்டே இருப்போம் ஆண்டவரே. உம்முடைய பலத்தின் மேல் பலன் அடைந்து கொண்டே இருப்போம் ஆண்டவரே. ஆமென், ஸ்தோத்திரம். உம்முடைய ஆண்டவரே சமூகத்தில் நீர் எங்களுக்கு காட்டுகிற வெளிச்சத்தில் நாங்கள் நடப்போம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்மையே நாங்கள் நம்பியிருப்போம் ஆண்டவரே. அந்த தேவ பிள்ளைகளுக்கு இந்த மாதத்தில் அவர் பாதுகாப்பாக இருப்பார். அந்த தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் அவருடைய கிருபை விளங்கும். அந்த தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் அவருடைய மகிமை வெளிப்படும். அந்த தேவ பிள்ளைகள் வாழ்க்கைக்கு குறைவில்லாத நன்மையை கர்த்தர் தருவார். கை வைத்தாலே சொல்லுங்க பார்க்கலாம், உற்சாகமாக சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் உத்தமர்களுக்கு நன்மை வழங்காதிரார் என்று சொன்னார். யார் உத்தமர்கள்? யார் உத்தமர்கள்? வசனம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 119 சங்கீதம் 1 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 119 1 வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். எதன்படி நடக்கிறவர்கள்? சொல்லுங்க, எதன்படி நடக்கிறவர்கள்? யாரோ ஒருவர் சொன்ன வழி இல்லை, யாரோ ஒருவர் காட்டின வழி அல்ல, ஆமென், ஸ்தோத்திரம், யாரோ நமக்கு வகுத்து வைத்த வழி அல்ல. இந்த வேதத்தின்படி நடக்கிற மனுஷன் ஒருவனே உத்தமன். அல்லேலூயா. இந்த வசனத்தின்படி நடக்கிறவன். ஏன் இந்த வசனத்தின்படி நடக்கணும்? இந்த வசனம் எப்படிப்பட்டது? சங்கீதம் 33:4 வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 33:4 கர்த்தருடைய வார்த்தை உத்தமமானது, அவருடைய செய்கையெல்லாம் சத்தியமானது. அல்லேலூயா. அது உண்மையுள்ளது, அது உத்தமமான வார்த்தை. இந்த வார்த்தை என்னச்சுன்னா உண்மையான வார்த்தை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதான் என்னச்சுன்னா 2 தீமோத்தேயு 3:16 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இது என்னச்சுன்னா வேத வாக்கியங்கள்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியைகளையும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படியாக. எப்படி ஆக்குறத நம்மளை? எந்த தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியைகளை செய்ய தகுதி உள்ளவனாகவும் அது மாற்றுகிறது இந்த வேத வார்த்தை. அல்லேலூயா. அதனால அதுக்கு அடுத்த சொல்லப்பட்டிருக்கு 17 அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இந்த வேத வார்த்தை இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி, இந்த வசனத்தின்படி நீங்களும் நானும் நடந்தால், இந்த சத்தியமுள்ள வசனம், இந்த வார்த்தை நமக்கு அது போதிக்கும். அது நம்மை சில நேரம் கடிந்து கொள்ளும், சில நேரம் நம்மை சீர்படுத்தும், சில நேரம் நீதியை படிப்பிக்கும். நமக்கு என்ன பிரயோஜனமா? அவருக்கு ஏற்ற பிரயோஜனம் உள்ளவர்களாய், தகுதி உள்ளவர்களாய் இந்த வேதம் நம்மை மாற்றும். அல்லேலூயா.
அதனால தான் சங்கீதக்காரன் சொன்னா 119 சங்கீதம் 105 வாசிக்கும் பொழுது, அந்த தேவனுடைய வார்த்தை என் காலுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. அல்லேலூயா. 65 வாசிக்கும் பொழுது, 119 65 வாசிக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம், ஸ்தோத்திர, கர்த்தாவே உமது வசனத்தின்படி உமது அடியானை நன்றாய் நடத்தினீர். எப்படி நடத்தினாரா? நன்றாய் நடத்தினீர். இந்த வசனம் நமக்கு என்ன ஸ்தோத்திரம், நம்மை நடத்துகிறதா இல்லை வேற யாரோ ஒருத்தர் நடக்கிறார்களா? ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின்படி நடக்கிறவர்கள் தான் உத்தமர்கள். அல்லேலூயா. இந்த வசனம் இருப்பதனால அவர் நம்மை நடத்துகிறபடியினால் என்ன நடக்கிறதா? ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால் இந்த வசனம் ஏசாயா 2 அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே வாசிக்கிற, கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலே என்ன செய்யும்? உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு என்ன செய்வார்களா? ஓடி வருவார்கள். எங்க? கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதத்திற்கு. அடுத்த வசனம் பாருங்க. அடுத்த வசனத்தில், திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோப்பின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளை நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வசனம் நமக்கு போதித்து நம்மை நடத்துகிற வசனம். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள் உத்தமர்கள். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். நேரங்கிறது. இரண்டாவது ஸ்தோத்திரம், யார் உத்தமர்கள்? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தமர்கள். இரண்டாவது வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 10:9 வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 10:9 வாசிக்கிறோம், உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். எப்படி நடக்கிறானா? சொல்லுங்க. எப்படி நடக்கிறான்? கவனமா நடக்கிறான், நேர்மையாய் நடக்கிறான், நீதியாய் நடக்கிறான், தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறான், பார்த்து நடக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பார்க்காம குருட மாதிரி போக மாட்டான். அவன் என்ன செய்ய? உத்தமமாய் நடக்கிறவன். கண்டபடி நடக்க மாட்டான், கண்டபடி நடக்க மாட்டான். அவங்க எப்படி நடப்பால்? உத்தமமாய் நடக்கிறவர்கள் பத்திரமா பார்த்து. அல்லேலூயா. ஒரு பிள்ளை ஓடி அடி விளையாடுது. அப்போ இந்த பிள்ளை என்னச்சுன்னா விழுந்துருது, இல்லை நடந்து வந்துக்கிட்டே இருக்கு, அப்பா அம்மா கூட நடந்து வந்துக்கிட்டே இருக்கு, திடீர்னு தடுமாறி விழுந்துட்டு, அப்போ என்ன சொல்லுவாங்க அப்பா அம்மா? பார்த்து நடக்க வேண்டாமா? என்ன நடக்க வேண்டாமா? சொல்லுங்கள். எப்படி நடக்க வேண்டாமா? நீங்கள் பார்த்து நடக்கீங்களா, யாரையோ பார்த்து நடக்கீங்களா? பத்திரமா நடக்க பழங்க, நேர்மையாக நடங்க. அல்லேலூயா. நேர்மையாக நடங்க, கர்த்தருக்கு முன்பாக நேர்மையாக நடங்க. நீதிமொழிகள் 12:22 பாருங்க. நீதிமொழிகள் 12:20, பொய் உதடுகள் கர்த்தருக்கு, உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு. எப்படி நடக்கணுமா? உண்மையா நடக்கணும். அப்படின்னா என்ன? ஆளை பார்க்கும்போது ஒன்று, பார்க்காத மாதிரி ஒன்று. ஒரு நாள் என்னச்சுன்னா, பவுல் போகிறான், அவன் பேதர் அங்கே உட்காந்து என்னச்சுன்னா அந்த கலையில் அந்த கிரேக்கரோடு என்னச்சுன்னா என்ன செய்தான்? சாப்பிடுதான். பவுலை பார்த்தோன்னே பயம். பவுலை பார்த்தோன்னே இவனுக்கு அடுத்து தான் அவனே வந்தான். இவனை பார்த்தோன்னே பயந்தோடனே சாப்பிடாத மாதிரி நடிக்கிறான். பவுல் உடலை, மாய்மாலக்காரா, அவன் அப்படி தான் போயிட்டாங்க. நீங்கள் அதை வாசித்து பாருங்க. நீ எப்படி மாயம் பண்ணுவ? நீ கிரேக்கனோடு சாப்பிடலாமா? யூதனா இருக்கிற நீ மாயம் பண்ணுற. ஏங்க, சபைக்குள்ளே வரும் பொழுது இந்த புனையும் பால் குடிக்குமா? வெளியில் எப்படி நடக்கிறீங்க? உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு? உண்மையாக இருக்கிறீங்களா? என்னை கர்த்தர் பார்த்துக்கிடுவார். மனுஷாரன் வசனம் அழகாக சொல்லுது. சாமுவேலை குறித்து நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 2:26, 1 சாமுவேல் 2:26, அவன் கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் பிரியமாய் நடந்தானா. எப்படி நடந்தானா? சொல்லுங்க. யாருக்கு? என் நடக்கையினால இன்னும் ஒருவர் ஸ்தோத்திரம் அவர் இடரக்கூடாது.
என் நடக்கையினால இன்னும் ஒருவருடைய விசுவாசம் கெடக்கூடாது. என் நடக்கையினால இன்னும் ஒருவர் என்ன செய்ய ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய நிலைமையில டவுன் ஆகக்கூடாது. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். மனுஷனுக்கும் கர்த்தருக்கும் பிரியமா நடக்கணும். நீதிமொழிகள் 28:6 பாருங்க. நீதிமொழிகள் 28:6 பாருங்க. 28:6 இரு வழிகளில் நடக்கிற திரியாவரக்காரன் ஐஸ்வர்யவானா இருந்தாலும் நேர்மையாய் நடக்கிற தரித்திரன் அவனில் என்னது? நேர்மையாய் நடக்கணும், உண்மையா நடக்கணும், பத்திரமா நடக்கணும். ஸ்தோத்திரம். தேவன் சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. நம்முடைய நடக்க எப்படி இருக்குன்னு பாருங்க. என்னுடைய நடக்கை நிமித்தம் இன்னும் ஒருவருடைய இடர்கள் உண்டாக்குறேனா, தேவனை துக்கப்படுத்துகிறேனா, இல்லை நான் நினைச்சின கவனமா நடக்கிறேன், பத்திரமா நடக்கிறேன், உண்மையாய் நடக்கிறேன், நேர்மையாய் நடக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 20:7 சொல்லுது. நீதிமொழிகள் 20:7 நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் எப்படி இருப்பாங்களாம்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க. நீங்க உண்மையா நடந்து பாருங்க, உங்க பிள்ளைகள் பாக்கியவான்களா இருப்பார்கள். நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு இருந்ததில் கண்கள் என்ன செய்யலாம்? காணவில்லை. நம்ம ஆண்டவருக்கு பிரியமா நடப்போம். தானியேலுடைய வாழ்க்கை ஸ்தோத்திரம். அவன் போன இடத்துல கர்த்தருக்கு உகந்த இடம் இல்லை. பாபிலோன் தேசத்திற்கு கொண்டு போகப்பட்ட தானியேல் அவனுக்கு ஒரு உகந்த இடம் இல்லை. ஆனால் அங்கே ராஜா என்ன சொல்லுகிறார்? இந்த வாலிபர்கள் அழகான வாலிபர்கள், ஞானத்தில் சிறந்தவர்கள், அறிவில் என்ன சிறந்தவர்கள், புத்தி கூர்மை உள்ளவர்கள், இவர்கள் என்ன ஸ்தோத்திரம், நான் போஜனம் பண்ணுகிற போஜனத்தினால் அவர்களுக்கு நீ ஒரு பங்கு கொடு என்று சொன்னார்கள். ஆனால் தானியேல் என்ன சொன்னா? ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று சொல்லி அதற்கு தன்னை விலக்கி காத்து கொண்டான். அல்லேலூயா. நடந்தது என்ன? ராஜாவின் சமூகத்தில் நிற்க தேவன் அவனுக்கு கிருபை கொடுத்தார். ஸ்தோத்திரம். அவனுக்கு ஜபத்தில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்தது. அவனுக்கு என்ன ஸ்தோத்திரம், கர்த்தரை ஆராதிப்பதில் என்ன அவனுக்கு ஒரு தடை வந்தது. ஸ்தோத்திரம். அவன் கர்த்தருக்காய் வாழ்வதில்லை, கர்த்தருக்காய் நிற்பதில் அவனுக்கு தடை வந்தது. ஆனால் உண்மையாக நேர்மையாக ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு பிரியமாக அவனுக்கு சாதகம் இல்லாத ஒரு இடத்துல, சாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலையில ஸ்தோத்திரம் உபத்திரம், வேதனை, போராட்டம், சஞ்சலம், மரணம் வரணும் என்று தெரிந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக நேர்மையாய் பத்திரமாய் தேவனுக்கு என்ன உகந்தவனாய் நடந்தான். அவனை பார்த்து தான் கர்த்தர் சொன்னார், எனக்கு மிகவும் பிரியமான தானியேலே என்று கர்த்தர் அவனை தான் அழைத்தார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? மறைவாய் வாழுகிற வாழ்க்கையை கர்த்தர் பார்க்கிறார். தேவனுக்கு உங்களுக்கு இருக்கிற நடக்கை எப்படி இருக்கிறது? பத்திரமாய் நடக்கிறவர்களே உத்தமர்கள். அல்லேலூயா. அவர்களுக்கு தான் தேவன் நன்மை என்ன தருவார். பத்திரமாய் நடக்க கர்த்தர் கிருபையை தருவாராக. அல்லேலூயா. தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவன். பட்சபால் என்கிற ஒருவருடைய என்ன வாழ்க்கையில ஒரு தவறு அவன் வாழ்க்கையில் வந்தது. அதற்கு பின்பாக அவன் கர்த்தருக்கு விரோதமாய் எந்த பொல்லாப்பையும் செய்யவில்லை என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். அவன் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் கர்த்தர் காணப்பட உதவி செய்தார். கை வைத்தலையில சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் அதனால தான் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார். 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம் ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். ஆதியாகமம் 17:1 ஆண்டோடைய வார்த்தை சொல்லு. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. அல்லேலூயா. அடுத்த வசனத்தில் சொல்லுதாரு பாருங்க. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். 99 வருஷத்தில் ஸ்தோத்திர வயதில் அவன் ஸ்தோத்திர தடுமாய் போய் நின்றவனை பார்த்து 13 ஆண்டுகளுக்கு பின்பாக கர்த்தர் அவனை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, ஆபிரகாமே
நீ எனக்கு முன்பாக என்ன சின்ன ஸ்தோத்திரம் உத்தமனாயிரு. நான் உனக்கு சொன்ன உடன்படிக்கை, உன் கூட பண்ணின உடன்படிக்கை, நான் உனக்கு சொன்ன வாக்கு தத்துவம் அதை நிறைவேறாம என்னச்சுன்னா உன் நடக்க என்னச்சுன்னா தடையா இருக்கு. எனக்கு முன்னால நீ உத்தமனா நடன்னு சொன்னா ஆமென் ஸ்தோத்திரம். அவன் ஆண்டவருக்கு தன்னை ஒப்புவித்த பொழுது 100வது வயதுல அவனுடைய மனைவியுடைய கர்ப்பம் செத்து போனது. அவன் சரீரம் பலவீனப்பட்டது. ஆனால் ஆபிரகாமுக்கு சாராள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க கர்த்தருடைய வார்த்தையின்படியே உண்டானது. கை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க. தேவனுடைய வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேற, தேவனுடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேற நீங்கள் தடையாக உங்கள் நடை இருக்கக்கூடாது, உங்க வாழ்க்கை இருக்கக்கூடாது. நீங்கள் தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் இருக்க பழகுங்கள். ஆமென். மூன்றாவது சங்கீதம் 15:2 வாசிக்கிறோம். 15:2 உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. யார் உத்தமன்? உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே அவன். அடுத்த வசனம் பாருங்க. அவன் தன் நாவினால் என்ன சொல்ல மாட்டான்? புறம் கூற மாட்டான். தன் தோழனுக்கு என்ன செய்ய மாட்டான்? அவன் என் கூட கர்த்தரை ஆராதிக்கிற யாருக்கு அவன் தீங்கு செய்ய மாட்டான். அவன் ஸ்தோத்திரம். அடுத்து தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்க மாட்டான். ஏன்னா அவன் நீதிமானா இருந்தபடினால் அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் அவளை ரகசியமாய் தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அல்லேலூயா. அமித்தோத்திரம். அவன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்க மாட்டான். அமிஸ்தோத்திரம். அடுத்த வசனம் பாருங்க. அவன் ஆகாதவன் அவன் பார்வைக்கு அற்பமானவன். அவன் கூட அவனுக்கு சேக்கால் இருக்காது, கூட்டாளியா இருக்க மாட்டான். ஆகாதவன் பார்வைக்கு அற்பமானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ அவன் என்ன செய்வானா? கனம் பண்ணுகிறான். ஆணை இட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். அமிஸ்தோத்திரம். அடுத்த வசனம் சொல்லுது, தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் லஞ்சம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் உத்தமன், அவன் அசைக்கப்படுவதில்லை என்றென்றும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நீதியாய் நடக்கணும். எப்படி நடக்கணும் சொல்லுங்க? நீ எப்படி நடக்கணும்? ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சத்தியத்தின்படி நடக்கணும். ஆமென் ஸ்தோத்திரம். பத்திரமா நடக்கணும், நீதியாய் நடக்கணும். அல்லேலூயா. இவங்க தான் தேவனுக்கு முன்பாக உத்தமர்கள். அல்லேலூயா. இவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆமென் 3 நன்மை என்ன? 3 நன்மை என்ன? ஆமென். பல நன்மை, 3 நன்மை. 1 நீதிமொழிகள் 28:18 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 28:18 வாசிக்கிறோம். உத்தமமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். மாறுபாடான இரு வழியில் நடக்கிறவன் அவற்றி ஒன்றிலே விழுவான். உத்தமமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ரட்சிக்கப்படுதுன்னு நினைச்சன ஸ்தோத்திரம். மனம் திரும்புதலை குறித்து அல்ல நான் இப்ப சொல்லுது. அமை ஸ்தோத்திரம். நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக அப்படி சத்தியத்தில் நடக்கிறலா இருந்தால், அமை பத்திரமாய் நேர்மையாய் உண்மையாய் நடக்கிறலா இருந்தால், நீதியின்படி நடக்கிறவர்களா இருந்தால், கர்த்தர் உங்களை என்ன ரட்சிப்பேன் என்று சொல்லுகிறார். எதில் ரட்சிப்பேன் சொல்லுகிறார்? வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தா 2 உதாரணத்தை சொல்லுகிறேன். லூக்கா 8:25 வசனத்தில் இயேசுவும் சீஷர்களும் படகுல போய்கொண்டிருக்கிறார்கள். அந்த படகுல போய்கொண்டிருக்கும் பொழுது அமிஸ்தோத்திரம் அவர்கள் இயேசுவை பார்த்து சொல்லுகிறார்கள், அமிஸ்தோத்திரம் ஆண்டவரே நாங்கள் அமிழ்ந்து போகிறோம், உமக்கு தெரியவில்லையா என்று சொல்லுகிறார்கள். அமிஸ்தோத்திரம் அவருக்கு இயேசு சொல்ல, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறேன் என்று ஒருவரோடு ஒருவர் என்ன செய்தார்களா? சொல்லிக் கொண்டார்கள். ஆமே. ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது, கரை சேர முடியாதபடி கொந்தளிப்புகள் வந்து படகை சேதமாக்கி வாழ்க்கையை அழிக்க போகிற சூழ்நிலை வந்த பொழுது, ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது தேவன் அவர்களை ரட்சித்தார். கை வைத்தாலே சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். லூக்கா இல்லம்மா, மத்தேயு 8:25, மத்தேயு 8:25, மத்தேயு 8:25 பாருங்க. மத்தேயு 8:25. ஆமே ஸ்தோத்திரம். அப்பொழுது அவருடைய சீசர் அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சிய, நாங்கள் என்ன செய்கிறோம்? மடிந்து போகிறோம். இந்த காலையில் யாரை ரட்சிக்கிறா? மடிந்து போகிற
பிள்ளைகளை கர்த்தர் ரட்சிக்கிறார். அல்லேலூயா. ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தமா, ஏதோ ஒரு போராட்டத்தின் நிமித்தமா, ஏதோ ஒரு ஸ்தோத்திரம் வாழ்க்கையில் வந்த சூழ்ச்சி நிமித்தமா, ஏதோ ஒரு காரியத்தில் உங்கள் வாழ்க்கை மடிந்து போகலாம், இல்லை உங்கள் தொழில் மடிந்து போகலாம், உங்கள் வேலைகளை நீங்கள் மடிந்து போகலாம், உங்கள் குடும்பம் மடிந்து போகிற ஒரு சூழ்நிலை காணப்படலாம். ஆனால் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார் உத்தமமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் சொல்லுகிறார், நான் அந்த ஆபத்தில் மடிந்து போகாதபடி ரட்சிக்கிற தேவன் நான். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் பாருங்க. மத்தேயு 14:30 வாசிக்கிறோம். இயேசு என்ன கடல்ல நடு கடலை போன பொழுது படகு தத்தளித்த பொழுது சீஷர்கள் பிரயாசப்பட்டு கரை சேர்க்க முயற்சி எடுத்தார்கள். ஆனால் அமிழ்ந்து போகிற சூழ்நிலை வந்தது. இயேசு அந்த இடத்துல வந்து அவர்களை பார்த்து பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், நான் தான் என்று சொல்லி தைரியப்படுத்தினார். பேதுரு சொன்னார், நீரே ஆனால் நானும் நடந்து வர எனக்கு உதவி செய்யும் என்று கேட்ட பொழுது பேதுருவை பார்த்து வா என்று சொன்னார். கடல் கொந்தளிக்கிறது, காற்றுகள் தீவிரமாய் அடிக்கிறது, எல்லாம் அமிழ்ந்து போகிற சூழ்நிலை வருகிறது. கரை சேர முடியாத சூழ்நிலையில கர்த்தர் நினைச்ச பேதுருவை வா என்று சொன்ன பொழுது எது தன்னை பயமுறுத்தினதோ, எது தன்னை முடக்க நினைத்ததோ, எது தன் வாழ்க்கையை அழிக்க நினைத்ததோ அதற்கு மேலாக நடந்து போக ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தர் அவனுக்கு கிருபையை கொடுத்தார். ஆனால் ஒரு சந்தர்ப்பம் வரும் பொழுது கர்த்தரை பார்க்க வேண்டிய கண்கள் ஆமென் ஸ்தோத்திரம் அவனுடைய சூழ்நிலைகள், வேதனையை பார்த்தார், துன்பத்தை பார்த்தார், பாடுகளை பார்த்தார், தேவைகளை பார்த்தார், அவனுக்குள்ள பிரச்சனைகளை பார்த்தார். அமிழ்ந்து போகிற சூழ்நிலை வந்தது. ஆண்டவரை மறுபடியும் பார்த்து கூப்பிட்டார், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டார். இயேசு கரம் நீட்டி தூக்கி எந்த கடல் அவனை அமிழ்ந்து போக பண்ணினதோ அந்த கடலுக்கு மேலாக அவனை படைகளை சேர்த்து கரை சேர்க்க கர்த்தர் வல்லவராயிருந்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் உங்களை பயமுறுத்துகிற காரியம் என்ன? அதற்கு மேலாக ஜெயம் எடுக்க கர்த்தர் கிருபையை தருவாராக. உங்களை முடக்க நினைக்கிற வல்லமைகள் மேலே ஜெயம் எடுக்க கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. உங்களை பயமுறுத்துகிற ஆவியை கர்த்தரை மடங்கடிக்க மேற்கொள்ள கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்றுவாராக. அல்லேலூயா. நல்ல சத்தம் அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் ஆமென் ஸ்தோத்திரம் ரட்சிக்கிறவர். ஆமென். கர்த்தருக்காக வாழ்ந்த ஐயா. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை இன்னைக்கு நான் கீழே போக வேண்டிய நிலைமையில ஆமென் ஸ்தோத்திரம் மறுபடியும் கர்த்தரை பார்த்த என் முகம் எங்கேயோ பார்த்துட்டு நான் விழுந்துட்டேன்னு சொன்னா, இன்னைக்கு ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொன்னா, மறுபடியும் எழுப்ப, மறுபடியும் நடக்க பண்ண, மறுபடியும் ஜெயம் எடுக்க என் ஆண்டவரால் முடியும். ஆமதிக்கிறவங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. உங்கள் பலவீனத்தை ஒத்துக்கொள்ளுங்கள். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே ஆகோ. ஆமதிக்கு நல்ல கை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்து. ஜெயம் கொடுக்கிற தேவன், ஜெயம் கொடுக்கிற தேவன், மறுபடியும் நிலைநிற்க பண்ணுகிற தேவன். எந்த வல்லமையும் நம்மை முடக்க முடியாது, எந்த அதிகாரமும் நம்மை முடக்க முடியாது. இழுந்த இடத்துல கர்த்தருடைய கிருபை இருந்தா போதும், மறுபடியும் எழும்பி நிற்க கிருபை தருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இரண்டாவது, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் என்ன சின்ன ஸ்தோத்திரம் வேதத்தின்படி நடக்கிறவர்கள், கர்த்தருக்கு முன்பாக நேர்மையாய் உண்மையாய் ஆமென் ஸ்தோத்திரம் பத்திரமாய் நடக்கிறவர்கள், அது நீதியின்படி நடக்கிறவர்கள் உத்தமர்கள். இவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ரட்சிக்கப்படுவார். இரண்டாவது ஆசீர்வாதம் நீதிமொழிகள் 2:7 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 2:7 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 2:7 ஆமென் ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் நீதிமானுக்கென்று மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அவர் தான் நமக்கு சேஃப்டி கார்டு. அலையில சொல்லுங்க. நமக்கு பாதுகாப்பே கர்த்தர் தான். அல்லேலூயா. அவர் தான் கேடகம். நமக்கு விரோதமாக எந்த ஆயுதங்கள் வந்தாலும் அது வாய்க்காதே போகும். ஒரு வழியாய் வருகிற சத்துரு 7 வழியாய் ஓடி போவான். ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அல்லேலூயா. என் கூட இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா.
அவர் நமக்கு கேடகமாக இருப்பேன்னு சொல்லுகிறார். ஆமே. உத்தமரா இருக்கீங்களா? உத்தமியா இருக்கீங்களா? கர்த்தர் நமக்கு ரட்சிப்பது மட்டும் அல்ல, கேடகமாக இருப்பார். கேடகமாக இருப்பார். அல்லேலூயா. ஆமே. ஆபிரகாம், ஆமே ஸ்தோத்திரம், 12 அதிகாரத்தில் கர்த்தர் கூப்பிடுதா, வாப்பா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை திரளான ஜனமாய் மாற்றுவேன்னு சொன்னான். ஆண்டவர் என்ன கூப்பிட்ட பொழுது போகிற இடம் என்னன்னு தெரியாமல் புறப்பட்டு வந்தான். அவன் கூட என்ன அவனுடைய சகோதரனுடைய பையன் லோத்து வந்தான். 2 பேர் வேதம் சொல்லுது 13 அதிகாரத்தில், ஆமென் ஸ்தோத்திரம், பூமி தாங்கி கொள்ளாத அளவு கர்த்தர் ஆசீர்வதித்தாரா. அல்லேலூயா. கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வந்த பிள்ளைகளை கர்த்தர் பூமி தாங்கி கொள்ளாத அளவு நன்மை. அல்லேலூயா சொல்லுங்க. நம்புதீங்களா? நம்புதீங்களா? ஆமாம். அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தா அவங்க உடனே என்ன ஸ்தோத்திரம். இப்போ 2 பேருக்கு எப்போ ஆஸ்தி பெருகுதோ அங்கே அது வந்துடும். அல்லேலூயா. வீட்டில் ஒன்றுமே இல்லை அப்படின்னா அம்மா அப்பாவை என்ன ஸ்தோத்திரம் பார்க்கறதுல நம்ம கூறு போட மாட்டோம். ஆனால் இருந்துன்னு வச்சுக்கோங்க, அம்மா அப்பா பார்க்கறதுக்கு சில கூறு போட்டுருவோம். அம்மா சொத்து யாருக்கு அப்படின்னு. நம்ம வாழ்க்கையில் என்ன ஸ்தோத்திரம், பிரச்சனைக்கு காரணமே ஆஸ்திகள், ஐஸ்வர்யம்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே பெருகிட்டு 2 வேலைக்காரங்களுக்கு சண்டை வந்துட்டு, வாக்குவாதம் வந்துட்டு. ஆபிரகாம் கர்த்தருடைய மனுஷன், அவன் வாக்குவாதம் பண்ண மாட்டான். ஆமதிச்சா ஆமின்னு சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டாங்க சொல்லுங்க, என்ன பண்ண மாட்டாங்க? எதுக்கும் வாக்குவாதம் பண்ண மாட்டாங்க. ஸ்தோத்திரம். முறுமுறுக்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம். இவன் சொன்னான், நீ இடத்த போன நான் வளர்த்த போகிறேன், நீ கிழக்க போன நான் மேற்க, நீ வடக்க போன நான் தெற்க, அப்படி விட்டு கொடுத்தான். விட்டு கொடுத்தவங்க கெட்டு போக மாட்டாங்க, கெட்டு போகிறவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. இவன் விட்டு கொடுத்துட்டான். அவன் பார்த்தான், ஐயோ இவ்வளோ பெரிய சான்ஸ் யாருக்கு கிடைக்கும்? அவன் கண்ணை எடுத்து பார்த்தான். ஏதேன் தோட்டம், கர்த்தருடைய ஏதேன் தோட்டத்தை போல சோதோம் குமார பட்டணம் இருக்குது, எகிப்து தேசத்தை போல வளமாக இருக்குது. உடனே அங்கே போனான் பாருங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஜனங்கள் மகா பாவிகளும் ஆண்டவருக்கு விரோதமான கேடு உள்ளவருமாய் பொல்லாதவருமாய் இருந்தார்களாம். அங்கே போய் கூடாரம் போட்டுட்டான். ஸ்தோத்திரம். போனது அழிஞ்சு போச்சு. ஆனால் இவனை பார்த்து கர்த்தர் சொன்னா, நீ எங்கெல்லாம் அழகிதியப்பா, எந்தெந்த இடத்துக்கெல்லாம் சுற்றி தெரியுதோ அதெல்லாம் உனக்கு சொந்தமாகும், உன் சந்ததிக்கு நான் தருவேன்னு சொன்னான். ஆனாலும் இவனுக்கு என்ன, கர்த்தருடைய பிள்ளை பார்த்தீங்களா, 14 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த லோத்துடைய குடும்பத்தை எல்லாம் ஸ்தோத்திரம். இன்னொரு ராஜா வந்து சோதம் ராஜாவை என்னச்சுன்னா பிடிச்சிட்டு போயிட்டான். இவன் போய் என்னச்சுன்னா அவங்க கூட யுத்தம் பண்ணி அவங்கள விடுவிச்சான். என்றைக்குமே ஆண்டவருடைய பிள்ளைகள் தனக்கு காயப்படுத்தினவங்களையும் நேசிப்பாங்க. இதெல்லாம் வராதுன்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. உன்னை வாழாக்காமல் தலையாக்கும் நீங்கள் ஒரே உங்கள் வாழெல்லாம் தூக்குவீங்கன்னு தெரியும் எனக்கு. இதெல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு வாழ வராது, தலையை வராது எனக்கு தெரியும். ஆனால் நான் சொல்ல வேண்டியது சொல்லியிருந்தேன். அல்லேலூயா. ஆண்டோடைய பிள்ளைகள் வாக்குவாதம் பண்ண மாட்டாங்க. ஆண்டோடைய பிள்ளைகள் போட்டி பொறாமல் இருக்காது. இப்போ வருது என்ன சத்து நல்லவங்க நீங்கள் மனம் திரும்பிட்டீங்க. இப்போ கர்த்தருக்கு மயம் உண்டாதாக. ஆண்டோடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம், அவனுக்கு தீமை செய்தவனுக்கும் நன்மை செய்வான். தீமை செய்தவனுக்கு நன்மை செய்தான். அவனுக்கு ஒரு பாடு, அவனுக்கு ஒரு வேதனை, அவனுக்கு ஒரு துன்பம், அவனுக்கு ஒரு கஷ்டம், அவனுக்கு ஒரு என்னச்சுன்னா போராட்டம் வந்த பொழுது இவன் என்னச்சுன்னா தன் உயிரையும் பாராமல் போய் அவனை பாதுகாத்து தப்பு வைத்தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவனை பார்த்து தான் 15 அதிகாரத்தில் ஆண்டவர் 1ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். எப்பா நீ தனியாக இருக்குன்னு நினைக்கியோ? ஸ்தோத்திரம். இந்த காரியம் நடந்துட்டு லோத்து உன் கூட வந்தான், உனக்கு சப்போர்ட் நினைச்ச, அவனும் உன்னை விட்டு போயிட்டான். ஸ்தோத்திரம். நீ தனியா இருக்குன்னு நினைச்சியோ? கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர் சொன்னா, ஆபிரகாமே நீ பயப்படாத, நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. வாக்குவாதம் பண்ணாதவன், ஸ்தோத்திரம், விட்டு கொடுக்க மனம் உள்ளவன், ஸ்தோத்திரம், தனக்கு தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்கிறவன், அவனுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமுமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா.
தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 2 சாமுவேலின் புத்தகம் 22:31 வாசிக்கும் பொழுது 2 சாமுவேல் 22:31 ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆமென், தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 30:5 வாசிக்கும் பொழுது ஆமென், தேவனுடைய வசனம் 30:5 தேவனுடைய வசனம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். கையை தள்ள சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள், ஆமென் ஸ்தோத்திரம், கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிற பிள்ளைகள், அவரை அண்டிக் கொள்ளுகிற பிள்ளைகள், ஆமென் ஸ்தோத்திரம், கர்த்தர் ஆமென் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து போகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உத்தமர்கள், அவர்களுக்கு நான் கேடகமா இருப்பேன். 3வது ஆசீர்வாதம் 84 சங்கீதம் 11 கடைசி பகுதி சொல்லுகிறது, ஆமென் ஸ்தோத்திரம், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். அல்லேலூயா, நல்ல சத்தமாக சொல்லுங்க. ஆமென். ஒரு சில உதாரணத்தை மட்டும் சொல்லி முடிச்சிருந்தேன். நோவாவுடைய வாழ்க்கையை பாருங்க. நோவா, அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தார். எல்லாரும் தங்களை கெடுத்து கொண்டார்கள், ஆனால் இவன் கர்த்தருக்கு முன்பாக நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவனுக்கு தான் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. என்ன கிருபை? அழியாதபடி பாதுகாத்த கிருபை. அல்லேலூயா. எல்லாம் அழிஞ்சு போகிற சூழ்நிலையில் அவனையும் குடும்பத்தையும் கர்த்தர் அழிய விடவே இல்லை. ஆமென், அல்லேலூயா. காளைப்பு, ஆமென் ஸ்தோத்திரம். என்னாகும் புத்தகம் ஆமென் ஸ்தோத்திரம் 32:11 வாசிக்கும் பொழுது காளைப்பை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தை, உத்தமமா என்னை பின்பற்றின கேனாசின் எப்னோயின் குமாரன் காளைப்பு நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர, அடுத்த வசனம் பாருங்க 12, எகிப்திலிருந்து வந்தருளி 20 வயது முதற்கு மேற்பட்ட மனிதர் ஒருவனும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடினா அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று சொன்னார்கள். ஆனால் உபாகமம் 1:36 வாசிக்கிறோம், அவன் எப்னோயின் குமாரனாய் காளை மாத்திரம் அதை காண்பார். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினா நான் அவனுக்கு மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று ஆணையிட்டான். கைவை தலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எபூசியை கர்த்தருடைய என்ன ஸ்தோத்திரம், அந்த எப்ரோனை இவன் தன் வசப்படுத்தினான் என்று என்ன யோசுவா 14 வாசிக்கிறோம். கர்த்தர் முதிர் வயதிலையும் அவனுக்கு அவன் சந்ததிக்கும் கர்த்தரை கொடுத்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் என்ன ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு உண்மையாக இருந்தார், ஆமென் ஸ்தோத்திரம், அவர் உங்களுக்கு நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார். எசேக்கியா சொல்லும் பொழுது சொல்லுகிறார், 2 ராஜாக்கள் 20:3 வாசிக்கும் பொழுது எசேக்கியா சொல்லுகிறார், ஆமென் ஸ்தோத்திரம், ஏசாயா தீர்க்கதரிசியிலே வந்த வார்த்தை, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து என்று சொன்னார். அவன் சொன்ன, ஆண்டவரே, உமக்கு முன்பாக உண்மையும் மனவுத்துவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன், என்னை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினா. அவன் முற்றத்திற்கு போவதற்கு முன்பாகவே கர்த்தர் வார்த்தை மாறாததுதான். அந்த முற்றத்திற்கு போகும் பொழுது ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு மறுபடியும் சொல்லுகிறார், என் தாசனாகிய ஆமென் ஸ்தோத்திரம், என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவினுடைய கூக்குரல் என் சமூகத்திற்கு வந்தது. ஏசாயாவே, நீ போய் சொல்லு, நீ ஆமென் சுகமாவாய், 3ஆம் நாள் ஆலயத்துக்கு போவாய், உனக்கு 15 வருடம் நான் கூட்டிக் கொடுப்பேன் என்று கர்த்தர் பாகைய சரித்திரத்தை மாற்றி காண்பித்தவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. உத்தமமாய் நடந்த யோபு, அவன் வாழ்க்கையில் என்ன நடந்தது? அவன் யோபு 1:8 வாசிக்கிறோம், அவன் உத்தமன் சன்மார்க்கன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவன் 2:3 வாசிக்கிறோம், கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார், என் தாசனை யோபு மேல கவனம் வைத்தாயோ, அவன் உத்தமன் என்று ஆண்டவர் சொன்னார். அவன் 2:9 அவனுடைய மனைவி சொல்லுகிறார், இன்னமும் உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறார். யோபு சொல்லுகிறார் 27:5 யோபு சொல்லுகிறார்,
27:5 யோபு சொல்லும் பொழுது, நீர் பேசு நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாக இருப்பதாக, என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன் என்று சொன்னார். அதே யோபு சொல்லுகிறார் 31:6 வாசிக்கும் பொழுது அவன் சொன்ன வார்த்தை, சுமுத்திரியான தராசிலே தேவன் என்னை நிறுத்தி என் உத்தமத்தை அறிவாராக. மனுஷன் அல்ல, தேவன் அவர் தராசிலே அவர் நிறுத்த பார்ப்பாராக, என் உத்தமத்தை அறிவாயா என்று சொன்னார். அப்படி உத்தமமாய் வாழ்ந்தவன் பாடுகள் மத்தியிலே, உபத்திர மத்தியிலே, நெருக்கத்தின் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே, சஞ்சலத்தின் மத்தியிலே, வருத்தமான சூழ்நிலையிலே கர்த்தருக்கு முன்பாக உத்தமத்தை விட்டு விடாதபடி ஆண்டவருக்காய் வாழ்ந்த உத்தம மனுஷனாகிய யோபு இன்றைக்கு வந்திருக்கிற உங்க வாழ்க்கையிலையும் அதே போல நீங்க காணப்பட்டா, எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரங்கள், எத்தனை வேதனைகள், ஆனாலும் கர்த்தரை உத்தமமா நீங்கள் பின்பற்றி, உத்தமமாய் கர்த்தரை சேவித்து, உத்தமமாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். யோபுடைய முகத்தை கர்த்தர் 42:9 கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவன் சிறையிருப்பை கர்த்தர் நீக்கினார், அவன் இழந்த எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். ஒரு அலையில சொல்லுங்க, நல்ல சொல்லுங்க, கர்த்தர் நன்மை தருவார். அல்லேலூயா. உத்தமர்கள் யார்? உத்தமர்கள் ஸ்தோத்திரம், வேதத்தின்படி நடக்கிறவர்கள், பத்திரமாய் நேர்மையாய் உண்மையாய் நடக்கிறவர்கள், நீதியின்படி செய்கிறவர்கள், அவருக்கு தான் உத்தமர்கள். அவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார்? அவர் சொல்லுகிறார், நான் உங்களை விடுவிப்பேன், ரட்சிப்பேன், உங்களுக்கு என்ன சின்ன கேடகமாக இருப்பேன், உங்களுக்கு நன்மை செய்வேன். அல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்தில் அப்படியே நமக்கு செய்வாராக. ஆமாம், எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டரை பார்த்து எல்லாம் ஒரு நிமிஷம் எல்லாம் கர்த்தரை அப்படி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல தோத்திரம் பண்ணுங்க, நல்ல தோத்திரம் பண்ணுங்க. சத்தத்தை உயர்த்தி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், உத்தமமாக இருக்கணும்ப்பா. சொல்லுங்கள் சொல்லுங்கள், எல்லாம் சொல்லுங்கள், சத்தத்தை உயர்த்தி நல்ல சத்தமாக சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், நல்ல சத்தமாக சொல்லுங்கள், நல்ல வாய் திறந்து மனம் விட்டு ஆண்டரை பார்த்து சொல்லுங்கள், அப்பா உங்கள் பார்வையில் அங்கே உத்தமமாக இருக்கணும்ப்பா, அதில் குறைபாடு வரக்கூடாதப்பா. சொல்லுங்கள், குறைபாடு வரக்கூடாதப்பா, உத்தமமாக இருக்கணும்ப்பா, உத்தமமாக வாழணும்ப்பா. அவங்களுக்கு தானே விடுதலை, அவங்களுக்கு தானே கேடகமாக இருப்பார், அவங்களுக்கு தானே ஆண்டவர் சொன்னார் நன்மை செய்வேன்னு. ஆண்டவரே, உத்தமமாக இருக்க உதவி செய்யுங்கப்பா, உத்தமமாய் வாழ எங்களுக்கு கிருபைதாங்க. இந்த மாதத்தில் நாங்கள் உத்தமத்தை காத்துக்கொண்டு உமக்காய் வாழ ஓட கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உதவி செய்யுங்கப்பா. உங்க இரக்கத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன், எங்களை காத்து நடத்தும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் தேவனாய கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு சூரியனும் கேடகமானவர், கிருபையும் மகிமையும் அருளுவா. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார், அது எங்களுக்கு தந்த அப்படியே நடத்தும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.